என் மக காயத்ரி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்ன இல்ல இல்லங்கிறீங்க? எங்கெல்லாம் யார் தேடினீங்க? என்னையா பண்றீங்க நீங்க எல்லாம்? ஐயா, உங்களை பார்க்க எதிர்க்கட்சி தலைவர் முத்துராமனும் ஒரு பையன் செல்வமும் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன சௌக்கியமா? கடவுள் புண்ணியத்துல நல்ல சௌக்கியம். இல்லன்னா அந்த மாநிலத்தோட எதிர்க்கட்சி தலைவர் அவர் மகனை என் வீடு தேடி வந்திருப்பீங்களா? ஆமா, இவர் யாரு புதுசா? என் பையனுடைய ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்தே இணை பிரியாத தோழர்கள். இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுக்கு என்ன இப்போ? அவ எந்த ஆஸ்பத்திரியில இருக்கான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, வேண்டாம். ஆனா இந்த எலெக்ஷன்ல என் பையனுக்கு எதிரா உங்க பொண்ணு நிக்க கூடாது. அதை டிசைட் பண்ண வேண்டியவனா நீங்க இல்ல. உங்க பொண்ணு எங்க இருக்கா, யாரு கூட இருக்காங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். அப்போ நாங்க வரட்டுங்களா? வாடா. பாண்டியா சார், காயத்ரி கதையை முடிச்சிரு. ஏய், வந்துட்டாடா வீரப்பன் சாரு. வணக்கம் சார். வணக்கம்லாம் இருக்கட்டும். காயத்ரி எங்க? காயத்ரியா? டேய், விஷயத்தினுடைய விபரீதம் புரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த காயத்ரி யார் தெரியுமா? ஒரு பெரிய மினிஸ்டரோட பொண்ணுடா. அந்த பொண்ணை பணத்துக்காக நீங்க கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. யாராவது ஐஏ அபிஷியல்ஸ் பார்த்தாங்கன்னு வச்சுக்க, உங்களை மொத்தமா கூண்டோட வாரிட்டு போய் முட்டிக்கு முட்டி பேத்துருவான். எதுக்காகடா அந்த பொண்ணை கடத்துறீங்க? மேடம் சார், என்ன யாரும் கடத்திட்டு வரல. நான் விரும்பி தான் வந்தேன். நான் இஷ்டப்பட்டு தான் இங்க இருக்கேன். மேடம், நீங்க ஒரு பெரிய மினிஸ்டரோட பொண்ணு. நீங்க எங்களோட கோஆபரேட் பண்ணா நல்லது. இல்லனா போலீஸ்காரங்க இவங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க மேடம். இவனுங்க மேல பேட் ரிமார்க் ஆயிடும். வாலிப பசங்க, வளர வேண்டிய பசங்க. இவனுங்க எனக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இவனுங்க மேல ஒரு பச்சாதாபம் உண்டு. வளர வேண்டிய பசங்க மாட்டிக்க கூடாது. தயவு செய்து நீங்க சரண்டர் ஆயிடுங்க மேடம். இது ஹைலி கான்பிடென்ஷியல் மேட்டர். இந்த பசங்களுக்காகத்தான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயோ, சங்கூதுற மாதிரி சைரன் ஊதிட்டு வரானுங்களே, அவனுங்க கண்ணுல மாட்டா நீங்க அவ்வளவுதான். போய் தப்பிச்சுக்கடா, போயிடுங்கடா. இன்னும் யோசிக்கிறீங்க? புறப்படுங்க. எங்கடா அந்த பொண்ணு? சொல்றா. உங்களுக்கு நான் தானே வேணும். இதுக்கு மேல இவங்க ஏதாவது பண்ணீங்க, இங்க இருந்து நீங்க என்ன உயிரோடவே கூட்டிட்டு போக முடியாது. இவனே சார் ப்ளீஸ். இதுக்கு மேலே நான் இங்க இருந்தா அது உங்களை ரொம்ப பாதிக்கும். உங்க 2 பேருக்கும் நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். எனக்காக நீங்க கஷ்டப்படுறத இனிமேலும் என்னால தாங்கிக்க முடியாது. போறேன். மனசை இங்கே விட்டுட்டு போறேன். எங்கள் தலைவர் ஆர்கே சந்தானம், எங்கள் தலைவர் முத்துராமன், எங்கள் தலைவர் ஆர்கே சந்தானம். இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அதனால நானும் எதிர்க்கட்சி தலைவர் முத்துராமன் அவர்களும் சேர்ந்து
ஒரு புதிய கூட்டணி அமைச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்க கூட்டணி வெற்றி அடைஞ்சதுன்னா முதலமைச்சர் பதவி யாருக்கு? இதுல என்ன சந்தேகம்? திரு ஆர்.கே. சந்தானம் தான் முதலமைச்சர். அப்போ நீங்க? உள்துறை அமைச்சர். உங்க கூட்டணி எவ்வளவு நாளைக்கு தொடரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்றுமே பிரியாத அளவுக்கு எங்க கூட்டணி நீடிக்கும்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அதை மேலும் பலப்படுத்திக்க நாங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு கூட்டணி அமைச்சுக்க முடிவு பண்ணியிருக்கோம். அது என்னன்னு முத்துராமன் அவர்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. என்னுடைய ஒரே புதல்வன் செல்வத்துக்கும் திரு சந்தானம் அவர்களுடைய புதல்வி காயத்ரிக்கும் திருமணம் நடத்த முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மாசம் 22ஆம் தேதி திரு சந்தானம் அவர்களுடைய இல்லத்துல வச்சு மிக எளிமையான முறையில நிச்சயார்த்தம் நடக்கும். வருங்கால முதல்வர் ஆர்.கே. சந்தானம். கோபி, கோபி எந்திரிப்பா டேய். டேய் கோபி, என்னடா? உனக்காண்டி விஸ்கி வேண்டுதுங்கடா, சாப்பிடு. வேணாம். இங்க பாரு, விஸ்கி மட்டும் இல்ல, புரோட்டா குருமா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு நிம்மதியா தூங்குப்பா. எனக்கு பசிக்கல. ஏன்டா பசிக்கல? எனக்கு பசிக்கலன்னு சொல்றல. அதான் ஏன் பசிக்கல கேக்குறல. இந்த பாரு, நானும் உன்னை 2 நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். சரியா சாப்பிட மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிற. உனக்கு மட்டும் தான் கவலையா இருக்கா? யாருமே இல்லாத அனாதையா உன்னோட ஒட்டிக்கின்ற எனக்கு ஒரு தங்கச்சியை ஏற்படுத்தி கொடுத்த நீதான்டா. அவ பிரிஞ்சு போனதுல எனக்கு மட்டும் வருது இல்லையா? இங்க பாரு, நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துட்டு கொஞ்சமாச்சு சரிடா. எனக்கு என் கோபி வேணும்பா. கோபி, ச்சே, அந்த பசந்தி நம்ம பஸ்ஸுக்கு வராமே இருந்துக்கலாம்டா. டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. அவ என் மனசு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருப்பான்னு அவ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அழகு, வசந்தி நான் எப்படியாவது பார்க்கணும். ஒரே தடவை ப்ளீஸ். அவளை நீ பார்க்கணும். ஆமா. அவ்வளவுதானே? ம். நாளை காலையில பாண்டிச்சேரி போறோம், போதுமாடா? மே ஐ கம் இன்? யோ, இவனால நீ எங்கேயா போயிருந்த? அட ஏயா அந்த குத்த கேக்குற? இங்க ஒரு ராட்சசி இருந்தாலே முரட்டத்தனமா பஸ் ஓட்டாலே ஒருத்தி. ஒரிஜினல் முரளி. யோ, யோ, முரளி. எதா இருந்தாலும் என்கிட்ட பேசியா, அவன்கிட்ட பேசாதயா. இங்க ஒரு புண்ணியவதி இருக்காள்ல, ஆமா. அவ பூ மாதிரி பஸ் ஓட்டுனதுனால நான் இந்த பஸ்ல இருந்து அந்த பஸ்ல போய் விழுந்து அந்த பஸ்ஸுக்காரன் நேரா கொண்டு போய் பாலக்காட்டுல இறக்கி விட்டேன். இறங்கி பார்த்தேன், பயங்கரமான பசி, கையில பைசா காசு கிடையாது. ஒரு ஹோட்டலுக்குள்ள போந்து ஃபுல்லா கட்டு, அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். புரட்டா போட்டு கடனை கழிச்சுறோம். நான் அந்த முதலாளி ஒத்துக்கிற மாட்டேன். ஐயா அழகிட்ட வாங்கி அனுப்பிச்சுடுறோம்னே அதுக்கும் ஒத்துக்கிற மாட்டேன். என்னைய நம்பாம என் கூட ஒரு ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அத பாரு. ஏ பாச்சா, விட வரு. நமஸ்காரம் முதலாளி. ஏ, இது டூப்ளிகேட். ஒரிஜினல் அப்பவே போயாச்சு. ஏய், இப்ப அவன் கேட்டானா? கேட்டானா? இடியட். சொல்லியா? நான் பாலக்காட்டுல இருந்து காசிண்ட கையில பாஷா வாங்க கோஷி. என்னையா சொல்றான்? யோ, இன்னொரு தடவை சொல்லியா? நான் காசிண்ட கையில பாஷா வாங்க கோஷின்னு. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசுற மாதிரி இருக்கு. ஒரே அடி செல்ல பேந்து போகும். இப்போ உனக்கு என்ன வேணும்? காசு வேணும். யாருக்கிட்ட? காசிண்ட கையில இருந்து. எவ்வளவு? மொத்தம் அவர் சாப்பிட்டது பார்சல் வாங்கணும் கூடி 365 ரூபாய் 95 பைசா. என்னடா பாட்டா செருப்பு உடைய சொல்ற மாதிரி லட்டு சொல்ற? சாப்பிட்டு இருக்கா? லட்டுனா கொஞ்சம் இஷ்டம்ப்பா. ஏண்டா கொஞ்சம் லேட்டா வரப்படாதடா? ஏன்? நாங்க பாண்டிச்சேரி போயிருப்போம்ல, அப்ப எனக்கு காசு போயிட்டு வந்து தருவோம்யா. எவ்வளவு போனாலும் என்ன பைசா கூட நான் விடல. கரெக்ட். எல்லாம் ஒன்னால வருதுடா. சரி, அதை விடு. நாம எப்ப பாண்டிச்சேரி போறோம்? நாளை காலையில. உன்னை கட்டி இருக்கணைச்சு ஒரு உமா கொடுக்கும். என்னடா நீ மலையாளம் பேசுற? இவனுக்கு கடனுக்கு பதில் சொல்லியே மலையாளம் கத்துக்கிட்ட ஐயா.